ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் பேங்கிங் பாய். ஃபைனலி வெல்கம் டு த 4வது பரீட்சை ஐபிபிஎஸ் கிளரிக்கல். ஸோ இப்போது அவங்களும் வந்துட்டாங்க. ஆகஸ்ட் 1 எல்லோரும் எஸ்பிஐ பிஓ நோக்கி ஃபோக்கஸ்டாக போய்கிட்டு இருக்கும்போது நடுவில் இந்த கௌசிக் வந்த மாதிரின்னு சொல்லிட்டு இவனும் வந்துட்டான், ஐபிபிஎஸ் கிளரிக்கலும் வந்துட்டான். ஸோ டேட்டு பார்த்தோம்னா போர்ட்டல் டேட் வந்து இன்றைக்கி தான் கரெக்டாக இன்றைக்கி தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அப்போது இன்னையிலேருந்து 21 வரைக்கும் இருக்கும். ஓகேவா, 21 ஆகஸ்ட் வரைக்கும் இருக்கும். ஸோ இந்த இதுலேருந்து 21 ஆகஸ்ட் வரைக்கும் இருக்கும். அண்ட் ஆல்சோ ஃபீஸோட டேட்டுமே சேம் அதே டேட்ஸ் தான், 1 ஆகஸ்ட்லேருந்து 21 ஆகஸ்ட் வரைக்கும் இருக்கும். அண்டு வந்து ப்ரிலிம்ஸ் எக்ஸாமினேஷன் வந்து செப்டம்பரில் தான் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ அதாவது பார்த்தா ஆமாம் செப்டம்பரில் வந்து ஹால் டிக்கெட் வருது, அக்டோபரில் ஸ்டார்ட் ஆகுது. ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது. அந்த செப்டம்பரோட லாஸ்ட் வீக்கு, அக்டோபரோட ஃபஸ்ட் வீக் இந்த மாதிரி தான் இருக்கும் கம்யூனிகேஷன். ரிசல்ட், ஆன்லைன் ரிசல்ட் வந்து நவம்பரில் வரும். அடுத்து வந்து கால் லெட்டர் மெயின்ஸுக்கானது நவம்பர் அண்ட் டிசம்பர். அதே தான், நவம்பரோட லாஸ்ட் வீக்கில் வந்து கால் லெட்டர் வந்துச்சுன்னா டிசம்பரோட ஃபஸ்ட் வீக்கில் மெயின்ஸ் வந்துடும். அவ்வளோதான். ஸோ இப்போ அலாட்மெண்ட் பார்த்தோம்னா மார்ச் மந்த் நெக்ஸ்ட் மந்த்து தான் அலாட்மெண்ட் நடக்கும். ஸோ இந்த ப்ராசஸ்லாம் ஓகே தான். ப்ரிலிம்ஸ் பாஸ் ஆகணும், மெயின்ஸ் பாஸ் ஆகணும், அடுத்து நம்மளுக்கு ஃபைனல் அலாட்மெண்ட். ஓகே, இதில் இண்டெக்ஸ் கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே, நம்ம இண்டெக்ஸ்குள்ளே குதிச்சிருவோம். இப்போ என்னென்ன கொடுத்துருக்காங்கன்றத ஒரு அலசிடுவோம். ஸோ பார்ட்டிசிபேட்டிங் பேங்க், அதாவது நம்ம ஆல்ரெடி ஐபிபிஎஸ் பிஓவில் பார்த்த மாதிரி தான். அதாவது 12 பப்ளிக் செக்டர் பேங்க்கில் எஸ்பிஐ தவிர மித்த எல்லாருமே நம்மளுக்கு வந்து வேகன்சி கொடுக்கறதுக்கு தயாராக இருப்பாங்க. ஓகேவா, கனரா பேங்க்கு, சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா, பேங்க் ஆஃப் பரோடா, பேங்க் ஆஃப் இந்தியா, பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா, இந்தியன் பேங்க்கு, அடுத்து வந்து இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கு, பஞ்சாப் நேஷனல் பேங்க், பஞ்சாப் அண்ட் சிந்த் பேங்க்கு, அடுத்து யூகோ பேங்க்கு, யூபிஐ பேங்க்கு, யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா. ஸோ இப்போது இத்தனை பேங்க்ஸ் இருக்கும். ஸோ உங்கள் ஸ்கேல் பே இண்டெக்ஸ், அதாவது பேசிக் பே கொடுத்துருக்காங்க. ஓகேவா, அதை நம்ம பார்த்துக்கலாம். அடுத்து எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா, இதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை. வேறு என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தா, நம்ம அந்த சிட்டிசன் ஆஃப் இந்தியாவாக இருக்கணும், இல்லை நேபாள், பூட்டான் இந்த கான்செப்டில் இருக்கணும். ஸோ இப்போ இந்த மாதிரி நார்மலாக ஒரு ஃபார்மாலிட்டிக்கு என்னென்ன இருக்குமோ அதெல்லாம் இருக்கும். அடுத்து ஏஜ் பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து மினிமம் 20 இயர்ஸ் இருக்கணும், மேக்ஸிமம் வந்து 28 தான், 30 கூட கிடையாது, மேக்ஸிமம் 28 தான் இருக்கணும். அதாவது இன்னும் கரெக்டாக சொல்ல போனோம்னா, அதாவது முன்னாடியே பிறந்திருக்கக்கூடாது, 1998க்கு முன்னாடியும் பிறந்திருக்கக்கூடாது, 2006க்கு அப்புறமும் பிறந்திருக்கக்கூடாது. ஸோ இதுதான் வந்து இங்கே கொடுக்கப்பட்டது. ஓகேவா, இயர் வைஸாகவும் பார்த்துக்கலாம். அடுத்து ரிலாக்ஸேஷன் கொடுத்துருப்பாங்க. அடுத்து வந்து இதெல்லாம் வந்து இல்லை. இது வந்து நம்ம இந்த கேண்டிடேட்ஸுக்கு, ஒரு சில கேண்டிடேட்ஸுக்கு வந்து நமக்கு இந்த பெஞ்ச் மார்க் டிசபிலிட்டிஸ், விஷுவல் இம்பேர்மெண்ட் இந்த மாதிரி இருக்கிற கேண்டிடேட்ஸுக்கு வந்து இந்த டீட்டெயில்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா, என்னென்ன மாதிரி இருக்கணும், எப்படி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் என்னென்னு சொல்லிட்டு அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஓகே, மல்டிபிள் டிசபிலிட்டிஸ். ஓகே, அடுத்து என்ன இருக்குது, இதெல்லாம் வந்து ஜஸ்ட் ஓகே ரீட் பண்ணலாம். இப்போ நம்மளுக்கு எப்படி சொல்கிறது, என்னென்ன கொடுத்துருக்காங்க இப்போ சேம், அதாவது எல்லா எக்ஸாமுக்கும் ஓரளவுக்கு சிமிலராக ஒரு சில இந்த மாதிரி கைடன்ஸ்லாம் இருக்கும், சேம் கைட்லைன்ஸாக தான் இருக்கும். ஸோ அதனால் அதெல்லாம் ரீட் பண்ணி வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே பெட்டர் தான். ஓகேவா, வேறு பெருசாக புதுசாக எதுவும் இருக்காது. மோஸ்ட்லி வந்து காமன் திங்ஸ் தான் வந்து ரிப்பீட்டடாக வந்து அவங்க கைட் பண்ணுவாங்க. ஸோ வேறு நம்ம எக்ஸாம் பேட்டர்ன் தானே பார்க்கணும். ஸோ பேட்டர்னுக்கு போயிடுவோமா. ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்துருச்சு. ஸோ பார்த்தோம்னா ₹175. இது யாருக்குன்னு பார்த்தோம்னா எஸ்சி கேண்டிடேட்ஸ், எஸ்டி கேண்டிடேட்ஸ், பிடபிள்யூபிடி கேண்டிடேட்ஸ், இஎஸ்எம் கேண்டிடேட்ஸ், டிஇஎஸ்எம் கேண்டிடேட்ஸ், இவங்களுக்கு எல்லாமே. ஸோ இப்போ இந்த ₹850 யாருக்குன்னு பார்த்தோம்னா இந்த கேட்டகரியில் இல்லாத எல்லா பீப்புள்ஸுக்குமே இது வந்து ₹850. ஓகேவா, ஃபார் ஆல் அதர் கேண்டிடேட்ஸ் எல்லாத்துக்குமே ₹850. ஓகே, வந்தாச்சு. ஸோ ப்ரிலிம்ஸ் எக்ஸாமோட பேட்டர்ன். ஸோ இந்த பேட்டர்னில் எந்த சேஞ்சஸும் இல்லை, குட் தான். அதாவது நம்மளுக்கு இங்கிலீஷ் வந்து 30 கொஸ்டின்ஸ்னால் 30 மார்க்ஸு, 20 மினிட்ஸு. நியூமெரிக்கல் குவான்ஸ் வந்து 35 மார்க்ஸ்னால் 35 கொஸ்டின்ஸ் இருக்கும், 20 மினிட்ஸு. அடுத்து ரீசனிங்கில் 35 கொஸ்டின்ஸ்னால் 35 மார்க்ஸு, 20 மினிட்ஸு. டோட்டலாக 100 கொஸ்டின்ஸ், 100 மார்க், 1 ஹவர்னு சொல்லிட்டு. ப்ரிலிம்ஸில் எந்த ஒரு சேஞ்சஸ் இல்லை, ஆனால் மெயின்ஸில் சேஞ்சஸ் இருக்குது. ஸோ மெயின்ஸில் என்ன சேஞ்சஸ்னால், ஒரு குட் சேஞ்சஸாக பேட் சேஞ்சஸான்னு பார்த்தோம்னா குட்டுன்னு தான் சொல்லணும். ஏன்னு சொல்லணும்னா, ஸோ இப்போ இங்கே பாருங்களேன், ஈவனாக இருக்குது பாருங்கள், 40 கொஸ்டின், 40 கொஸ்டின், 40 கொஸ்டின், 40 கொஸ்டின். ஸோ டேலி பண்ணுறதுக்கு ரொம்ப வசதியாக போச்சு. 160 கொஸ்டின்ஸ். இதில் ஜிகேக்கு 40 கொஸ்டினுக்கு 50 மார்க். ஓகே, அடுத்து ஜென்ரல் இங்கிலீஷில் பார்த்தோம்னா 40க்கு 40, ஒன்றும் பஞ்சாயத்து இல்லை. அடுத்து ரீசனிங்கில் எப்பயும் போல் 40க்கு 60, அதில் எந்த சேஞ்சஸும் இல்லை. ஆனால் எங்கே சேஞ்சஸ்னால் குவான்ஸில் தான் சேஞ்சஸ். ஸோ குவான்ஸில் ப்ரீவியஸாக பார்த்தோம்னா 35 கொஸ்டின்ஸ் தான் இருந்திருக்கும். குவான்ஸில் 35 கொஸ்டின்ஸ்க்கு 50 மார்க்குன்னு சொல்லிட்டு 30 மினிட்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க. ஆனால் இங்கே எத்தனை, 40 கொஸ்டின்ஸ், 50 மார்க், 35 மினிட்ஸ். ஸோ அப்போ 5 கொஸ்டின் எக்ஸ்ட்ராவாக ஆட் ஆகிறனால 5 மினிட்ஸ் எக்ஸ்ட்ராவாக ஆட் ஆகுது. ஸோ டோட்டலாக நம்மளுக்கு வந்து எக்ஸாம் பார்த்தோம்னா 2 hours 5 minutes, அதாவது 125 மினிட்ஸ். ஸோ குட்டுன்னு தான் சொல்லலாம். ஏன்னு சொல்லணும்னா, இப்போ லாஸ்ட் இயரில் 35 கொஸ்டின்ஸ் 50 மார்க்னா
மினிமம் கொஸ்டினோட இப்போ மார்க் வந்து எந்த அளவுக்கு ஒரு சில கொஸ்டின்ஸ்க்கு மார்க் வந்து அதிகமாகவே அலாட் பண்ணியிருப்பாங்க கரெக்டாக, அதாவது கொஞ்சம் இன்க்ரீஸிங்கில் இருக்கும் பாயிண்ட் வேரியேஷனில். அப்போ ஒன்ஸ் அந்த கொஸ்டினை ஸ்கிப் பண்ணிட்டேன், எனக்கு அந்த கொஸ்டின் தெரில இல்லை டயத்துக்குள்ளே முடிக்கலன்னா அப்போ அந்த கொஸ்டினோட மார்க்கும் எனக்கு லாஸு, அடுத்து நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸும் எனக்கு அடியாகிட்டே வரும். இப்போ இங்கே 40 கொஸ்டின் 50 மார்க்னா எனக்கு மார்க் கண்டிப்பாக எல்லா கொஸ்டினுக்கும் ஈவனாக தான் போய் உள்ள போகுது கரெக்டாக. ஸோ பேட்டர்ன் எப்படின்றது மறந்து போச்சு, 2 மார்க்கு இந்த 1 மார்க் கொஸ்டின் அது எப்படின்றது மறந்து போச்சு பார்க்கணும். பட் ஈவனாக தான் மார்க் உள்ள போகுது. அப்படி இருக்கும்போது எனக்கு ஒரு சில கொஸ்டின்ஸ் அடியானாலும் எனக்கு மிச்சம் இருக்க கொஸ்டின்லாம் எனக்கு தப்பிச்சுக்குவேன். வாட் எவர் எப்படினாலும் நான் சேஃபு. ஆல்சோ வந்து எனக்கு டைமும் இன்க்ரிமெண்ட் இருக்குது கரெக்டாக. ஸோ இப்போது அந்த லாஜிக்கில் பார்க்கும்போது இந்த பேட்டர்ன் வந்து ஓகேன்னு தான் எனக்கு தோணுது. ஓகேவா, இது மெயின்ஸ் பேட்டர்ன் இதான் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். மித்த எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லை. கம்ப்யூட்டர் இருக்காது, கம்ப்யூட்டர் வந்து ஆர்ஆர்பிக்கு மட்டும்தான் இருக்கும். ஆர்ஆர்பி இந்த இன்சூரன்ஸ் எக்ஸாம்ஸ் தான் கம்ப்யூட்டர் உள்ளே வருவாங்க. ஓகேவா, இது முடிஞ்சு அடுத்தது அதாவது இந்த நம்ம டிஸ்ட்ரிக்ஸை பொறுத்து என்னென்ன லாங்குவேஜில் அக்செப்டபிள்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ தமிழ்நாடுக்கு இங்கிலீஷு, ஹிந்தி, தமிழ். அதான் அது என்ன பண்ணுறது, ஹிந்தி பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் காமனாக வரும், இங்கிலீஷ் ஆல்சோ காமனாக தான் வரும் சொல்கிறேன். வேறு என்ன, இதெல்லாம் சென்டர்ஸ் டீட்டெயில் கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் பெரிய இஷ்யூவே கிடையாது. என்னென்ன சென்டர்ஸ் எப்படிலாம் கைட் பண்ணணும், என்னென்ன கைட்லைன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. ப்ரீ எக்ஸாமினேஷன் சென்டர்லாம் இந்த மாதிரி ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்லாம் கொடுத்துருப்பாங்க. அந்த கைட்லைன்ஸ் இருக்கும். அடுத்து வெரிஃபிகேஷன், ஓகேமா, ஐடென்டி வெரிஃபிகேஷன் என்னென்ன கொண்டு வரலான்னு சொல்லிட்டு இந்த பேன் கார்டு, அடுத்து பாஸ்போர்ட், பெர்மனன்ட் டிரைவிங் லைசன்ஸ், ஓட்டர் ஐடின்னு சொல்லிட்டு இந்த கேட்டகரிஸ். இது நார்மல் ஃபார்மாலிட்டி ப்ரொசீஜர் தான். பயோமெட்ரிக் வெரிஃபிகேஷன் இதெல்லாம் இருக்கும். அடுத்து கால் லெட்டர் ஓகே, கால் லெட்டர் இருக்குது. அடுத்து ஃபீஸ் ஹவு டு அப்ளைன்ற அந்த ஒரு செக்ஷன் இருக்குது. ஸோ அப்போ ஹவு டு அப்ளைன்னு சொல்லும்போது நம்மளுக்கு வந்து இந்த ஐபிபிஎஸ்க்குள்ளே போனாலே நம்மளுக்கு அதுலேயே இருக்கும் என்னென்னா அந்த மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம போர்ட்டலுக்குள்ளே போனோடனே எப்படியும் லாகின், அதாவது ஓல்டு அந்த இது கொடுக்காமல் கிளிக் ஹியர் நியூ ரிஜிஸ்ட்ரேஷன், அதுதான் எல்லா எக்ஸாமும் கொடுப்போம் பேங்கிங் பொறுத்தல. ஏன்னா இது எஸ்எஸ்சி பேட்டர்ன் கிடையாது. எஸ்எஸ்சியில் வந்து ஒன் டைம் நம்ம ரெஜிஸ்டர் பண்ணாலே போதும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அது பேர் மறந்து போச்சு. ஸோ அப்போ அப்படி இருக்கும்போது இங்கே அப்படி இல்லை, நம்ம ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் நியூவாக தான் கொடுப்போம். பேங்கிங் எக்ஸாம் பொறுத்தளவுக்கும் எல்லாத்துக்குமே நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் தான். ஸோ அப்போ அதனால் அது கிளிக் கொடுத்துடணும். மேலே பார்த்தோம்னா ஐபிபிஎஸ்குள்ளே போகும்போதே நமக்கு அது வெல்கம் பண்ணும். 1 ஆகஸ்ட் 2026 அன்னைக்கு ஓப்பன் பண்ண வரப்பட்ட இந்த ஒரு நோட்டிஃபிகேஷன், இது நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அப்படியே வெல்கம் பண்ணுற மாதிரி தான் ஹைலைட்டர்ஸ் வந்து அங்கே பிளிங்க் ஆகிட்டு இருக்கும். ஸோ அப்போ அதை கிளிக் பண்ணாலே இந்த மாதிரி போர்ட்டலுக்குள்ளே போயிடும். போர்ட்டலுக்குள்ளே போனோடனே நம்ம என்னென்ன அப்லோட் பண்ணணும், என்னென்ன நம்மளுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவைன்னு சொல்லியிருக்காங்க பாருங்களேன். ஃபோட்டோகிராஃப், அதாவது நார்மல் ஃபோட்டோகிராஃப், நம்ம பாஸ்போர்ட் சைஸ் இருக்கணும் அந்த ஃபோட்டோகிராஃபு. அடுத்து சிக்னேச்சர், அடுத்து லெஃப்ட் தம் இம்ப்ரெஷன், அடுத்து ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன் இங்கே கொடுத்துருப்பாங்கன்றதை நம்ம கீழே இப்போ பார்க்க போகிறோம். ஓகேவா, ஸோ இந்த 4 டாக்குமெண்ட் வந்து நெசசரி கம்பல்சரியாக தேவைப்படும், அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ இந்த ஃபோட்டோக்கும் அந்த சிக்னேச்சர் இது எல்லாத்துக்குமே வந்து நம்மளுக்கு வந்து இது கொடுத்துருப்பாங்க, ரேஷியோ அண்ட் இந்த எம்பி, இந்த இத்தனை எம்பிக்குள்ளே இத்தனை கேபிக்குள்ளே தான் இருக்கணும் அப்படின்றதுலாம் அந்த கைட்லைன்ஸ் கொடுத்துருப்பாங்க. எங்கே காணும் இந்த இருக்குது. ஆமாம், இந்த இருக்குது பாருங்களேன். ஸோ இப்போ ஃபோட்டோகிராஃப் அப்படின்னு எடுத்துக்கிட்டு அந்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோனா நம்மளுக்கு வந்து ரேஷியோ, அதாவது இந்த இதை மெயின்டைன் பண்ணணுமா அப்படின்றது ரொம்ப ஒரு இது இல்லை, ஜஸ்ட்டு இந்த ரேஷியோ பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து வந்து சொல்லப்பட்டது, அதாவது டேக்கன் அகெயின்ஸ்ட் அ லைட் கலர்டு அண்ட் ப்ரிஃபரபிளி ஒயிட் பேக்ரவுண்ட் இருந்தால் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க இந்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவில். பட் யூஷுவல் ஃபோட்டோ நல்லா தெரியணும், அவ்வளோதான். ஒயிட் இருக்கணுன்றது நெசசரின்றது எனக்கு தெரியல. பட் என்ஏசிஎல் அசிஸ்டண்ட்டில் போட்டு சாகடிச்சிட்டான் அவன். பேக்ரவுண்டில் ஒயிட் இருந்தால் தான் நான் எடுத்துக்குவேன், இந்த மாப்பிள்ளை செம்பு இருந்தால் தான் தாலி கட்டணுன்ற மாதிரி அவன் அந்த மாதிரி பண்ணி விட்டான். ஸோ இப்போ அதனால் அதை மெயின்டைன் பண்ணணும். அடுத்து வந்து ரொம்ப முக்கியமானது, ஃபோட்டோவோட அந்த சைஸ் வந்து 20 கேபிலேருந்து 50 கேபிக்குள்ளே தான் இருக்கணும். இது பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவுக்கு. ஸோ இதை நீங்கள் மொத்தமாகவே எடுத்து வச்சுக்கலாம், ஏன்னா மோஸ்ட்லி இந்த அளவில் தான் கேட்பாங்க, 20 கேபிலேருந்து 50 கேபின்னு சொல்லிட்டு. ஓகேவா, இது ஒன்று. அடுத்து வந்து லைவ் ஃபோட்டோ கேப்சர் சொல்லியிருக்காங்க. கேப்சர் அண்ட் அப்லோட் தர். ஓகே, அது நான் யூஷுவல் எப்பயும் உள்ளது லைவ் ஃபோட்டோ நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். அது பஞ்சாயத்தில் நம்ம 2 ஆப்ஷன் இருக்கும். அது நம்ம போர்ட்டலுக்குள்ளே போனாலே நமக்கு எது தெரிஞ்சிடும். ஓகேவா, இது முடிஞ்சு அடுத்து சிக்னேச்சருக்கு அதுக்குள்ளே வருவோமா. சிக்னேச்சர் வந்து நம்மளுக்கு வந்து ஒயிட் பேப்பரில் பிளாக் இங்கில் தான் போடணும். சிக்னேச்சர் வந்து கேபிட்டலில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும், அதையும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அண்ட் சிக்னேச்சரோட சைஸ்ன்னு பார்த்தோம்னா 10 கேபிலேருந்து 20 கேபி. இதுவுமே எல்லா எக்ஸாமுக்கும் காமனாக தான் வரும். ஸோ அப்போ அதனால் இதையுமே மொத்தமாக எடுத்து வச்சுக்கோங்க. ஒவ்வொரு எக்ஸாம் போட்டு அதை கம்ப்ரஸ் கொடுத்து அதை சைஸை மாற்றி அப்படி பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. அடுத்து வந்து லெஃப்ட் தம் இம்ப்ரெஷன், அதுவுமே வந்து நம்மளுக்கு 20லேருந்து 50 கேபிக்குள்ளே தான் இருக்கும். மித்த எந்த ஒரு பஞ்சாயத்தில் ஜேபி அது நார்மலாக நம்ம எடுக்கிறது. அடுத்து இந்த ஒயிட் பேப்பரில் வந்து நம்ம வந்து பிளாக் இல்லைன்னா ப்ளூ இங்கில் வந்து நம்ம லெஃப்ட் தம் வைக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா, இது ஒன்று.
அடுத்து ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன். ஸோ இப்போ ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன் பார்த்தோம்னா 50 கேபிலேருந்து 100 கேபி. ஓகேவா. அடுத்து ஜேபேக் ஃபார்ம். அடுத்து வந்து இதுலேயும் கொடுத்துருப்பாங்க ஒன்லி கிளியர்லி ஒயிட் பேப்பர் வித் பிளாக் இங்க். நல்லா பார்த்தீங்கன்னா சிக்னேச்சரும் இந்த ஹேண்ட் ரிட்டனும் வந்து பிளாக் இங்க் நெசசரி. பிளாக் இங்க்கில் மட்டும் தான் எழுதணும். ஆனால் அந்த லெஃப்ட் தம் மட்டும்தான் பிளாக் இங்க்கு இல்லைன்னா ப்ளூ இங்க்கில் எழுதிக்கலாம். ஸோ அப்போ அதனால் அதை மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன்றது இதுதான், இந்த இதுதான். ஸோ இதுதான் ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன். ஸோ இப்போ ஐன்னு போட்டு நம்ம நேமை போட்டு ஹியர் பை த டிக்ளேர் தட் ஆல் த இன்ஃபர்மேஷன் சப்மிட்டட் பை மீ இன் த அப்ளிகேஷன் ஃபார்ம் இஸ் கரெக்ட், ட்ரூ அண்ட் வேலிட். ஐ வில் ப்ரெசென்ட் த சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் அஸ் அண்ட் வென் ரெக்வயர்ட். ஸோ இப்போ இதுவும் காமன், எல்லா எக்ஸாமும் காமன், எஸ்பிஐ தவிர. எஸ்பிஐயில் வேறு மாதிரி டேட் ஆஃப் பர்த்லாம் இன்க்ளூட் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்போ அதனால் இதையுமே மொத்தமாக எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து வந்து எக்ஸ்ட்ராவாக என்னென்னா நம்மளோட 10th மார்க் ஸ்டேட்மெண்ட் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். 10th அதுக்கான ஃபார்மெட் கொடுத்துருக்கோம். பிடிஎஃப் ஃபார்மெட்டில் தான் அப்லோட் பண்ணணும். 500 கேபிக்குள்ளே தான் இருக்கணும் பிடிஎஃப் ஃபார்மில் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. தெரியுதா, நாட் எக்ஸிஸ்டிங் 500 கேபி, 500 கேபிக்குள்ளே தான் இருக்கணும். இது செகண்ட் வந்து அது ஷெஷுவல் ஃபார்மாலிட்டி எப்பயும் கொடுக்குறது. அது நம்ம பிடிஎஃப் எடுக்கும் போதே அதுக்கு தகுந்த மாதிரி அலைன் ஆகிக்கும். ஓகேவா. ஸோ இப்போ இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. வேறு இன்ஷூர் டாக்குமெண்ட்ஸ் ஸ்கேனிங், ஓகே இதெல்லாம் ஷெஷுவல் தான். ஸோ இதுதான் இங்கே கொடுக்கப்பட்ட டேட்டாஸ், வேறு எதுவும் இல்லை. இப்போ நம்ம ஓகே அடுத்து முடிஞ்சா இப்போ நம்ம வந்து வேக்கன்சி பார்ப்போம். ஸோ வேக்கன்சி தான் கொஞ்சம் தடுமாற்றங்கள். ஏன்னா லாஸ்ட் டைம் வந்து இப்போது இங்கே மொத்தமாக எத்தனை வேக்கன்சின்னு பார்த்தோம்னா தமிழ்நாடுக்கு 675 வேக்கன்சி. அடுத்து ஓபிசியில் பார்த்தோம்னா 213, எஸ்சியில் பார்த்தோம்னா 137, எஸ்டியில் வெறும் 5 தான் இருக்குது. அன்ரிசர்வில் வந்து 262, இடபிள்யூஎஸில் வந்து 58. ஓகேவா தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு. ஸோ இப்போ இதுக்கு அப்படியே நம்ம 2025 ட்ராவல் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்த்தோம்னா 675 இடத்துல 800 சில்லற கிட்ட இருக்கும் நம்ம 2025 வேக்கன்சி. ஸோ இப்போ இந்த டைம் வந்து கம்மின்னு தான் சொல்லி ஆகணும். அண்ட் ஆல்சோ ஓபிசியில் 2025 பார்த்தோம்னா 225 இருந்துச்சு. இந்த டைம் வந்து 213 தான் இருக்குது. ஸோ ஒரு கம்மி தான். ஓகேவா, கம்மி தான். கட் ஆஃப் இன்னும் கொஞ்சம் தான் கூடும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளோட ப்ரிப்பரேஷன் இருந்தே ஆகணும். எந்த ஸ்டேட்டு கூடன்னு பார்ப்போமா. 600 நம்மளுக்கா அமைச்சு எந்த ஸ்டேட்டு எல்லா ஸ்டேட்லேயும் வந்து கம்மியாக தான் இருக்குது. ரொம்ப கம்மியாக இருக்குது, பாவம்டா டேய். அப்போ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஸ்டேட்டுக்கு தான் ரொம்ப ஹைப். அந்த இருக்காண்ட மகாராஷ்டிரா எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1000 வேக்கன்சி. ஓபிசிக்கு கம்மி தான் போல். ஓபிசிக்கு வந்து இந்த அன்ரிசர்வில் தான் கூட. அப்போ நம்மளுக்குமே அதான் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது நம்மளுக்கு ஓபிசினா ஓபிசியோட வேக்கன்சி மட்டும் கிடையாது, அன்ரிசர்வோட வேக்கன்சியும் தான் சேர்த்து. ஏன்னா அன்ரிசர்வ்னு சொல்லும்போது கட் ஆஃப் ஓபிசியை கட்டிலும் கூட தான் இருக்கும். நம்ம அந்த கூட நம்ம எடுத்துகிட்டு நல்லா படித்து நல்லா ஸ்கோர் பண்ணி கூட எடுத்துகிட்டு நம்ம அன்ரிசர்வ்லேயே செலக்ட் ஆகி போயிடலாம்ல. எதுக்கு ஓபிசி கிடைக்குமா கிடைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அது அப்படியே அந்த ஆசிலேஷன் அந்த ஒரு பதட்டத்தில் எதுக்கு இருக்கணும். நம்ம மார்க் இன்னும் கொஞ்சம் நல்லா கூடி எடுத்துட்டோம்னா அன்ரிசர்வ்லேயே கிளியர் ஆகி நம்ம கிளம்பிகிட்டே இருக்கலாம். ஸோ அதனால் நீங்கள் டார்கெட்டை வந்து ஓபிசிக்கு வைக்காமல் அன்ரிசர்வ்க்கு வைங்க. ஏன்னா அன்ரிசர்வோட கேட்டகரி அது அன்ரிசர்வோட வேக்கன்சி ப்ளஸ் ஓபிசி தான் நம்மளுக்கான வேக்கன்சி, நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா. ஸோ வேறு எந்த ஸ்டேட்டில் கூடன்னு பார்த்தோன்னா வேறு 500 தான் இருக்குது, 6 தான் இருக்குது, 100. கர்நாடகாவில் பாருங்களேன் ஃபஸ்ட்டு வேணா இருப்பான்னு நினைக்கிறேன், 1400 சில்லற. ஒருத்தர் நம்மளை பீட் பண்ணிட்டான். யார்? குஜராத்து. ஓகே அவ்வளோதான். ஸோ கர்நாடகாவில் தான் வேக்கன்சி கூட. ஆமாம் கர்நாடகாவில் தான் வேக்கன்சி கூட ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஒன்றும் பஞ்சாயத்து இல்லை, ஸ்கோர் பண்ணுவோம், நல்லபடியாக பண்ணுவோம். இன்னொருத்தவங்க நம்மளை பீட் பண்ணிட்டான். யார்? வெஸ்ட் பெங்கால். ரைட்டு. டேய் உத்தரப்பிரதேஷ், யூபி. டேய் என்னடா நீங்கள் இங்கே இதுக்கட எவ்வளோ வேக்கன்சி? 1700 வேக்கன்சி. சூப்பரா. 500 ஓபிசி வரட்டுறாங்க. அவன் தான் ஃபஸ்ட்டு. நம்ம எத்தனாவது 5வது பிளேஸில் இருப்போம். ஃபைன், நோ ப்ராப்ளம். எவ்வளோ வேக்கன்சி கம்மியாக கூட இருக்குல்ல, நம்மளோட பெர்ஃபார்மன்ஸை குட்டாக கொடுக்கணும். எவ்வளோ காம்படிஷன்ஸ் வந்தாலும் பரவாயில்ல. 12 லட்சம் 13 லட்சம் பேர் எத்தனை பேர் அப்ளை பண்ணாலும் நம்மளும் பஞ்சாயத்து இல்லை. நம்ம வந்து அதில் பெஸ்ட்டாக கொடுத்துக்கிட்டே இருந்தோம்னா நம்ம ஈஸியாக உள்ளே போயிடலாம். அதனால் ஓகே ஃபைன். இந்த நோட்டிஃபிகேஷன் இதுதான் இதில் சொல்லப்பட்டிருக்குது. இன்றைக்கி எஸ்பிஐபிஓ. ஸோ இப்போ நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எவ்வளோ அட்டம் பண்ணீங்க, என்ன பண்ணீங்க அப்படின்றத கமெண்ட்டில் கொடுங்க. ஸோ இப்போ நானும் என்னோடய அட்டம்ப்டை முடிச்சுட்டு வந்து கொடுக்குறேன். எனக்கு வந்து ஷிஃப்ட்டு பார்த்தோம்னா ஆகஸ்ட் 1. இது இன்றைக்கி தான் 1 மணி ஸ்லாட்டு. ஓகேவா. விக்ரம் காலேஜ் போட்டிருக்காங்க. ஸோ நீங்களும் நல்லபடியாக எழுதிட்டு வாங்க. ஓகேவா. ஆல் த பெஸ்ட். நம்ம பார்க்கலாம். டாட்டா பை பை.